Hello, nice to meet you. ஃபேமஸ் மெலன்ஸுங்க. ஃப்ளெமிங் மவுண்டன்ஸு வைப் ஆகிட்டு ஃப்ளெமிங் மவுண்டன்ஸ். தெர்மோமீட்டர் வினோதமாக இருக்குது. 0 ஆல்டிடியூட். பாலைவனத்தில் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. வெல்கம் டு அனதர் எபிசோட் மக்களே. நம்ம வந்து இப்போ துர்பான் வந்துட்டோம். லோவஸ்ட் பாயிண்ட் ஆன் சைனா. கிட்டத்தட்ட வந்து 156 மீட்ரு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். ஹாட்டஸ்ட் பிளேஸ் மக்களே. இங்கே வந்து 40லேருந்து 50 டிகிரி வரைக்கும் வெயில் கொளுத்துமா. இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா என் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கேன். இதுதான் வந்து மைக்ரேட்டரி ஹாஸ்டல். கிட்டத்தட்ட $8.50 கிட்டத்தட்ட 650 ரூபா இங்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் ஹாஸ்டலில் ஒரு நண்பர் இருந்தார், ஒரு கார் வச்சுருக்காரு. நீ வா நம்ம 2 பேரும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே கார் அப்படின்னேன். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து நீ எனக்கு என்ட்ரி டிக்கெட்டுக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுனாரு. ஸோ அதை மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். ஹாய் பிரதர். Hello, nice to meet you. அதான் நான் பிளான் பண்ணேன். சரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த இடத்த. இங்கே வந்து முக்கியமாக ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் தான் நிறைய ஃபேமஸ்ஸு. அப்புறம் இந்த ஃப்ளெமிங் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஃபேமஸ்ஸு. அப்புறம் திராட்சை தோட்டம், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எல்லாத்தையும் போய் பார்ப்போம். ஏன்னா கடைசியாக சிஞ்சாங்களை நம்ம பார்க்க போகிறது இந்த ஏரியா மட்டும்தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோரும் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ ஓகே, லெட்ஸ் போகலாம் வாங்க. கிளம்பி விட்டோங்க. கிளம்ப போகிறேன். தலைவனுக்கு நான் என்ன சொன்னேன்னா, வெறும் சாப்பாடும் உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டும் வாங்கி தரேன்னேன். ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டான். ஏன்னா நம்ம சும்மா போனோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது காசு ஏதாவது கொடுக்கலான்னு. அதுதான் சரி சாப்பாடும் இது மட்டும் வாங்கி தரேன். லெட்ஸ் கோ. வெயிட். Guangzhou, Kunming, Shangri-La, then Xinjiang, Kashgar, Tashkent, and now I'm here. Okay. Very Good. Good. Staying in an hostel. We are. 300米后在文艺登陆。喂。喂。我们住在一起的，我在房间里见过你。Oh yeah. என் கூட ரூமில் தாங்க இருந்தார், அதான் போட்டிருக்காரு. We live together. I saw you in the room. Okay. How many days you are staying in this room? It's China, Xinjiang. Xinjiang. Why you choose driving? 为什么选择驾驶？ 这样很便宜，因为车是我自己的。Okay. You have your own 所 car. 有车道出口 own car. 前方红绿灯直行。ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குது. எல்லாமே பாலைவனமாக தான் இருக்குது இந்த இடம். Yes. இப்போ வந்து 26 டிகிரி வந்து செல்சியஸ் இருக்குங்க. ஆனால் சம்மரில் வந்தீங்கன்னா சம்மர் how much? 50, 40. Wait. In summer, how much degrees? Wait. 60. 60. அப்பா 60 டிகிரி. எல்லாம் காஞ்சி போயிருக்குது அப்படியே இடமே.
இல்லை மண். நம்ம ஈஜிப்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஈஜிப்ட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி லேண்ட்ஸ்கேப்பு டோட்டலாக. ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஒரு மரம் கூட இல்லை. மரமே இல்லாத ஒரு ரீஜியனு, வெறும் திராட்சை மட்டும்தான். அவ்வளோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கூர், ஹாமிகுவா. அமிக்குவா, ஹாமிகுவா என்னன்னு தெரில, பார்த்து போகிறோம். பாருங்க மொத்த தோட்டம். அப்பா. No. It's big. Yeah, that's big. இது பாருங்க, இது வந்து ஃபேமஸ் மெலன்ஸுங்க இங்கே சைனாவில். மொத்தமாக குட்டி குட்டி மெலன்ஸ் பாருங்கள், பெருசு பெருசாலாம் இருக்குது. அப்பா ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே இந்த மெலன்ஸ் தான், இந்த ஹமிங் மெலன்ஸுன்னுவாங்க, குட்டி குட்டி மெலன்ஸு. ரொம்ப ஃபேமஸ் இன் சைனா. ஃபேமஸ் ஹமி மெலன்ஸ். எஸ் யா, அதாங்க இந்த ஹமி மெலன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது போகும்போது காமிக்கிறார் எப்படி இருக்குன்ட்டு. சைனாவில் மற்ற பார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து தான் போகுது, இந்த ஜின்ஜாங் ரீஜியனில், அதாவது இந்த துர்பான் ரீஜியனில். இந்த மெலன்ஸ் ஃபேமஸ்ஸு, திராட்சை ஃபேமஸ்ஸு, நிறைய ஃபேமஸுங்க இங்கே. பழம் வகைகள், பொமோகிரானட் முக்கியமாக, அதுவும் ஃபேமஸான ஒரு விஷயம். No, that's fine. Fine for me. Thank you, brother. அவர் ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்றாரு. நமக்கு வேண்டாம், சரி எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அதை காட்டணும்னு நினச்சேன், சரி அதுதான் வந்தேன். One. No, that's fine. I added actually. அவர் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிடுங்கன்றாரு. நம்ம எங்கே சாப்பிட்றது? ஆமாம், அப்புறமா வாங்கிக்கலாம். எங்க நீங்கள் இங்கே பார்க்குறது தான் வந்து ஃப்ளமிங் மவுண்டன்ஸு. பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக அந்த பனி மூடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருங்க, கிட்ட போவோம். கிட்ட வந்துட்டேன், கிட்ட போனால் தெரியும். ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஆனால் தெரியுதுங்களா, அந்த திட்டா அப்படியே உளுந்துருக்கிற மாதிரி, அது மாதிரி கோடு போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் அதிலலாம். அதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இந்த பக்கம் பாருங்கள், சுத்தமாக ட்ரை, ஒன்றுமே இல்லை. English. Fleming Mountain Scenic. This way. Bye. Thank you, my friend. You are good. எல்லாம் டூரிஸ்ட் ஏரியா அங்கே இருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. ஃபேமஸான இந்த மவுண்டெயின்ஸை பார்க்குறதுக்கு ஒரு சீனிக்காக இருக்கும் இந்த இடத்துல போகிறது. ஏன்னா இங்கே என்னவோ தெரியல, புகை மூட்டமாகவே இருக்குது, ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கு. வெயில் அடிச்சதுன்னா நல்லா தெரியும். அங்கே வரைக்கும் மதியானம் டைம் தான் வரும், அதுக்கே வெயில் பத்தலை. It's Moccasin. Oh, Moccasin. இந்த டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 450 ரூபாங்க. இந்த மலையை பார்க்குறதுக்கு வந்து 450 ரூபா டிக்கெட்டு போட்டு இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆக்கிட்டாங்க மொத்தமாக.
சரி, இது ஏன் வந்து ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸுங்கிறது நான் சொல்கிறேன். ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸ் திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த மவுண்டெயின்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகுங்க. பார்க்குறீங்க பாருங்கள். இங்கேருந்து ஒன்றும் தெரியல, கொஞ்சம் கிட்ட போனால் மேபி தெரியலாம். வரோம் பாருங்கள், கிட்ட போவோம் வருங்க. இல்லை அந்த பக்கம்லாம் போக வேண்டியது இருக்குது. டயர் விட்டு. சரி, இந்த ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீ மவுண்டெயின்ஸ்னு தீன்னு சொல்லுவாங்க. தீயில் எரியறதுனால அது வந்து ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸ்னு பேர் வச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குமா கிட்ட போனால். இப்போ கிட்ட போய் பார்ப்போம் இருங்க, சிவப்பு கலரில் இருக்கா என்ன கலரில் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இந்த 50 டிகிரி 60 டிகிரி செல்சியஸ் வரும்போது அதோட கலர் வந்து சிவப்பு கலராக மாறுறதாகவும், இது வந்து ரொம்ப ஃபேமஸ் மவுண்டெயினாக எக்காலஜிக்கலாக வந்து க்ரோ ஆனதாகவும் சொல்கிறாங்க. இது பாருங்க, அங்கேருந்து தெரியுது. நம்ம கிட்ட போவோம் இருங்க. No. Come on. Follow me. Yeah, follow me. No. வழுக்கல, ஏதோ வழுக்குது. ஆனால் வழுக்கிட்டு போக மாட்டுது. வழுக்க மாட்டுது. ஜாலியாக இருக்கிற ஆள் வந்ததுலேருந்து சொல்ல போய் பார்ப்போம் இருங்க. இங்கே இந்த ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸ் வந்து இந்த ஒரு கேலரி மாதிரி இருந்துச்சு. இந்த கேலரியில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கூடாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அந்த தீப்பிழம்புகள் மாதிரி அதில் ஃப்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பாலைவனம் தாங்க, ஃபுல்லாக பாலைவனம். இந்த மண்ணில் அப்படியே உருவாகிருக்கு எல்லாமே. ஏதோ கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. இதை இங்கே பாருங்கள். வெறும் 2 அரசிகள் போராடுறாங்க. இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ட்ராகன், ஃப்ளெமிங் ட்ராகன். இதுக்கெல்லாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் வேலி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. துர்பான்னா வந்து மெயினாக வந்து இந்த கிரேப் வேலி தாங்க. ஸோ இதில் இதுவும் வந்து ஒரு டூரிஸ்டிக் ஸ்பாட்டு தான் கிரேப் வேலிங்கிறதும். ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க இங்கே. சரி வாங்க அப்படியே முன்னாடி போவோம், வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் வந்து இந்த தெர்மோமீட்டர் எவ்வளோ டிகிரி செல்சியஸுங்கிறத காட்டுறதுக்காக பெரிய தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சைனீஸ் எது கேட்டாலும் போயிட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்க. பெரிய தெர்மோமீட்டருங்க. கிட்ட பாருங்கள் 100 டிகிரி வரைக்கும் காட்டுது. 100 டிகிரிலாம் போகாது, 40 டிகிரி வரைக்கும் போகும். நான் 30-40 டிகிரியில் அதுதான் இதில் வச்சுருக்காங்க தெர்மோமீட்ரு. அந்த தெர்மோமீட்டர் கிட்டலாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது. ஐயோ, வினோதமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், 0 ஆல்டிடியூடே இல்லை. இதோட ரொம்ப கீழே இருக்கும். அதான் சொன்னேன், கடல் மட்டத்துக்கே கீழே இருக்குது இது. அப்பா ஜாலியாக இருந்து விளாட்றாங்க. ஃபுல்லாக பாலைவனம். அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம்லாம் டோட்டலாக ஒன்றுமே இருக்காது. பாருங்க, சுற்றி பாருங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். பாலைவனத்தில் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா தான் வெயில் இல்லைனாலும் அந்த ஹியூமிடிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால
எனக்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டேன்னா தெரியுது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது அந்த மவுண்டெயின் எப்படி இருக்குங்கிறது, ஒரு அவுட்லுக் தெரியுது. சிவப்பு கலராக. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 டிகிரி வெயில் இருக்கும்போது மேலே பார்க்கும்போதே சிவப்பு கலராக தெரியும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்தோம் பார்த்திங்களா இங்கேருந்து வரும்போது, எங்கே போகும்போது தஷ்கோர்கன் போகும்போது நம்ம பமீர் பிளாட்டியோண்ட முன்னாடி பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்குன்றாங்க. திட்ட வந்து 500 கிலோமீட்டர், அதாவது 400 to 500 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஸ்ட்ரெச் ஆகுதுன்றாங்க. இது சின்ஜாங் ரீஜனில். கடைசியாக போய் டியான்ஷன் மவுண்டெயினோட போய் சேர்ற மாதிரி சொல்கிறாங்க. டியான்ஷன் மவுண்டெயின் இன்னும் சூப்பராக இருக்குங்க பார்க்க. வா, ஜேர்னி டு த தீ மலைகள். ஃப்ளெமிங் மவுண்டெயின்ஸை வந்து இங்கே தீ மலைகள்ன்றாங்க. தமிழில் நம்ம சொல்லணும்னா தீ மலைகள் தான். வா, ஆனால் புகை மூட்டமாக இருக்குங்க. அதுதான் ஒரே ட்ராபேக். புகை மூட்டைலாம் நல்லா கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியும் பார்க்குறதுக்கு. ஒன்றுமே இல்லை, பாலைவனம். இதெல்லாமே பாலைவனம் தான். ஹாட்டஸ்ட் டெசர்ட் இன் சைனா. பார்த்துக்கோங்க. அப்பா மொத்தமாக இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கூட்டிகிட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இடத்தெல்லாம். அந்த பக்கம் ஃபுல்லாக ஏதோ வந்து மார்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. புகையாகவும் இருக்குது, வெயில் ஹியூமிடிட்டியாகவும் இருக்குது மொத்தமாக. ஏவா கிட்ட வந்துட்டோங்க. யாருமே காணும் இந்த இடத்துல. பாருங்க, பின்னாடி யாரையும் காணும். தனியாக தேடி வந்திருக்கேன் நடந்து. பக்கம் ஹியூமிடிட்டி கொளுத்துது. அப்பா இங்கே பாருங்களேன், தெரியுது பாருங்கள். இது மாதிரி வெடிப்பு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். காஞ்சி போய் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், தண்ணியே இல்லாமல். தெரியுதா, எல்லாம் வெடிச்சு போய் அப்படியே கிடக்குதுங்க, தண்ணி இல்லாமல் இந்த ஏரியா. மழையே பெய்யாதுங்க. அதேமாரி நினச்சிட்ருக்கீங்க இந்த இடத்துலலாம் மழையே பெய்யாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் மழை இங்கே ரொம்பலாம் அதிகமாக இல்லை. சரியான வெயில் அடிக்குது. ஆனால் இந்த டைம் வெயில் அடிக்கலை. இது மாதிரி மூடிட்டு பாருங்கள். அந்த பக்கம் ஒன்றுமே தெரியல பாருங்கள். அந்த பக்கம் நம்ம ரோடு இருக்குது, ரோடே ஒன்றுமே தெரியல, வண்டி போகிறதே தெரியல. நான் புகை மூட்டமாக இருக்குது. வின்டர் இன்னும் ஸ்டார்ட்டும் ஆகலை இங்கே. வந்தாச்சு. ஆவா, அவ்வளோ காஞ்சி போய் கிடக்குது. இட்ஸ் ஓவர், நத்திங் இஸ் தேர். அது உள்ள விட மாட்டாங்க போலங்க, எல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மலையை வச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே உருவாக்கி வச்சுருக்காங்க. வேலி போட்டு வச்சுருக்காங்க, மக்கள் யாரும் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து அந்த காரெலாம் வச்சு, காரு ஒட்டகம் எல்லாத்தையும் வச்சு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க இந்த இடத்த. களிமண் மாதிரி இருக்குது பார்க்கவே. அது ஒர்த்தா இது என்ன கேட்டேன்னா, இது 400 ரூபாய் 450 ரூபாய்க்குலாம் இது ஒர்த்து கிடையாது. இங்கே எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இந்த மாதிரி தான். சின்னதாக அவனுக்கு கிடைச்சா கூட. பட் ஆனால் இதில் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து அந்த ரெட் கலராக தான் இருந்திருக்கு ஃபோட்டோவிலையும் பார்க்கும்போது. பட் நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒர்த்தாக எனக்கு தெரியல. இது நம்ம பமீர்லேயே பார்த்துருக்கோம், பமீர் பிளாட்டிவ்லேயே. எங்கே இது லஷ்கர்கன் போகும்போது அங்கேயே ஒரு சில இடத்துல ஃபார்மாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இது அந்தளவுக்கு தெரியல. இதுக்கு ஒரு பயங்கரமான வரலாறுலாம் வச்சு சின்ன சின்ன ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் கட்டுக்கதைகள் மாதிரி தான். அப்பா இடம் ஆனால் பார்க்க வந்து சுத்தமாக அவ்வளோ ட்ரைங்க, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வந்து ஹைப் பண்ண அளவுக்கு இல்லை இந்த இடம்.
என்னை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே வந்து இந்த ஃப்ளெமிங் அகங்ஸில் மவுண்டன்ஸ் வந்து திட்டத்தட்ட அந்த 500 கிலோமீட்டர் போகிறது வந்து ஒரு ஃபேமஸ் இது இந்த துர்பானில். அதாவது சொல்கிறாங்க ஹாட்டஸ்ட் ரீஜியன் ஆஃப் சைனா இதுதான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், ஒட்டகத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒட்டகத்துக்கு பின்னாடி உட்காந்து 4 வீல் வச்சு அதில் 4 பேரை கூப்பிட்டு போகிறாங்க, 4-5 பேர். வா சரிங்க போவோம். ஏன்னா மலைகளை பார்த்தாச்சு, அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக தெரியல எனக்கு. இது ரொம்ப ஃபேமஸ்னாங்க இந்த ஃப்ளெமிங் மவுண்டன்ஸு. எனக்கு அந்தளவுக்கு தெரியல, ஜஸ்ட் டூரிஸ்டிக்காக தான் இருக்குது ரொம்ப. சரி நம்ம போவோம் வாங்க. குதிரை வண்டி அந்த இரும்பு வண்டியில் 4 டயரை போட்டு பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா வினோதமாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். ஜிங்ஜாங் ஏரியாவே எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம். இது சைனாவுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது நம்ம பார்க்குற சைனாவை விட. மழை பெஞ்சதுன்னா அப்படியே அந்த மழை தண்ணி எல்லாம் கரெக்டாக போகிற இடம் இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுது கரெக்டாக 2 பக்கமும் வர மாதிரி. டோட்டல் கிளை, இட்ஸ் மேட் கிளை. தண்ணி போகிறது வழி. இதை ஒரு பாலைவனத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். டக்லமாகன் டெசர்ட் இங்கே தாங்க இருக்குது. டக்லமாகன் டெசர்ட்டு, கோபி டெசர்ட். இன்னும் இன்னர் மங்கோலியா போயிட்டோன்னா கோபி டெசர்ட் பார்க்க முடியும். ஆக்சுவலாக டக்லமாகனும் கோபியும் ஒன்றா சேர்ற இடம் இருக்குது. கிட்டத்தட்ட கிட்ட தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா டக்லமாகனை பார்த்துடலாம்.